ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு உலகத்தை ஆசீர்வதிக்க அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாத சமுத்திரமாக இருக்கிறீர்கள். வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மிக முக்கியமான பாடம் பாருங்களேன். அது எப்படி அங்கிள் முடியும்? நான் அவ்வளோ பெரிய ஆளா இல்லையா? நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் தேவனால் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நபராக தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகினால்தான் இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவருடைய வலிமை நமக்குள்ளே இருக்கிறதுனால தேவன் இப்படி யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு 10 கோடி விசுவாசிகள் இருக்கிறாங்க வச்சுக்கிடுவோம். 10 கோடி உலகத்தை உருவாக்கி 10 கோடி பேருக்கும் கொடுக்க முடியும் பாருங்கள். அப்போ அந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூமியையே வளமாக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க, வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. ரைட்? ஹல்லேலூயா. அப்போது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. சாதாரண ஒரு ஊழியம், சாதாரண ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படி கிடையாதுங்க. மனித அறிவுக்கு எட்டாத பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு வச்சிருக்கிறார். பைபிளில் யார் உதாரணம்? நீங்கள் அப்படி தானே கேட்பீங்க, பைபிளில் யார் உதாரணம்? நான் பைபிளில் இல்லாத பேசுகிறதே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்போது பைபிளில் யார் எத்தனை பேர் எடுக்கலாம்? நம்ம ஆபிரகாமை எடுப்போமா? ஆண்டவர் அழைக்கும் போதே அவனை சொல்லி அழைத்தார். என்னது? பூமி எங்கும் உனக்கு சந்ததி இருக்குன்னாரு. அப்போ அவன் என்ன ஸ்டேட்டஸு? ஒரு குழந்தை கூட இல்லை, நாட் ஈவன் ஒன் சைல்டு. ஆனால் ஆண்டவர் சொன்ன நடந்ததா இல்லையாங்க? ராஜாக்கள் அவருடைய சந்ததியிலே தோன்றினார்களா இல்லையா? இன்னும் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு. அவன் பேர் பெருமைப்பட்டதா இல்லையா? எங்கள் சொந்தத்தில், உங்கள் சொந்தத்தில் ஆபிரகாம் என்று பெயரிடப்படாத ஆட்களே இருக்காது இல்லையா? எல்லா குடும்பத்திலேயும் 1-2 பேருக்கு என்ன இருக்கும்? ஆபிரகாம். ஏன்? அன்னைக்கு சொன்னார், அவன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதே போல் இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களை முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆற்றலினாலும் தகுதியினாலும் தேவன் நிறைத்து வைத்து இருக்கிறார். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், யூ ஆர் அ வேர்ல்டு ஷேக்கர். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் அ வேர்ல்டு ஷேக்கர். ஹவு? பை பர்ஃபார்மிங் சூப்பர் நேச்சுரல் பிக் மிராக்கிள்ஸ். ரைட்? பெரிய பெரிய பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை உலகமெங்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு நீங்கள் எல்லாருமே தகுதியும் உடையவர்களாக இருக்கிறீர்கள், வல்லமையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால்தான் நான் உங்களை எப்படி அழைக்கிறேன்னா ஆசீர்வாத சமுத்திரங்கள், பிளஸ்ஸிங் ஓஷன். இயேசு என்ன சொன்னார்? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்துல போய் சும்மா நின்னா போதும், அங்குள்ள பிசாசுகள் எல்லாம் அலறி அடித்து ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு இடத்துல போய் சும்மா நின்னா போதும், அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருடைய தரித்திரமும் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு இடத்துல போய் சும்மா போய் நின்னா போதும், உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள அந்த சுகமளிக்கிற வல்லமை 24 மணி நேரம் பாய்ந்து சென்று கொண்டே இருப்பதனால அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருடைய வியாதியும் தீரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.